வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இட்லிக்கு குடல் குழம்பு எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி அதில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா அது பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 வரமிளகா, சின்ன வெங்காயம், கருகாப்பில் போட்டு அது நல்லா தாளிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடலை தூக்கி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வரமிளகா, மல்லி, சீரகம், கிராம்பு, பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சதை நம்ம போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சிடணும். குழம்பு பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது கூடவே நாங்கள் ரத்த பொரியலும் செஞ்சுருந்தோம், அதை எடுக்க மறந்துட்டேன். ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் செய்யல எடுத்து போடுறேன். அடுத்தது நமக்கு சூடான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குழம்பும் அடுத்தது விசில் வந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உப்பு கறி எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ செஞ்சுட்டு ஆம்லேட் போடாட்டி எப்படி? ஆம்லேட் இல்லாமல் முடியாது இல்லையா? அதனால் வந்து ஆம்லேட்டும் போட்டாச்சு. அன்றைக்கி சூப்பராகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சுச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.